சார் உங்களை மாதிரி ஸ்டேஜில் வந்து ஆக்ட் பண்ணுவார், உங்களை மாதிரி இது பண்ணுவாருன்னா ஆ. அப்படி அந்த சாங்கோட பண்ணாங்க. வேற லெவல் சார். நான் அப்படியே விஜயகாந்த் சாரோட சாயலே அப்படியே டக்குன்னு வந்துட்டு போச்சு. அதே மாதிரியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க விஜயகாந்த் சார் வந்து உங்களோட காமெடி எல்லாம் பயங்கரமா ரசிச்சு பாப்பாருன்னு. ஏன்னா நைட் ஆனாலே காமெடி சீன்ஸ் தான் பாப்பாரு, அது உங்களோட சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க, அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மட்டும் இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் மாதிரி வந்து கும்பிட்றாங்க. அவர் கேப்டன் வந்து கடவுளாகிட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமாதியில் வந்து டெய்லி வந்துட்டு ஒரு கோவிலில் எப்படி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி போயிட்டு அவரை வந்து சாமி மாதிரி தான் ஆகிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மன்சூரிகாந்த் சார் அவருடைய மகள் திருமண வரவேற்பில் போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் நிறைய பேர் வந்தாங்க. அவர் வந்தோடனே கொஞ்சம் பயங்கர பரபரப்பாகிடுச்சு. அப்புறம் அந்த கூட்டத்தில் எப்பட்றா போகிறது அப்படின்னு நான் அப்படியே தயங்கி நின்றேன். போண்டாமணி தான் பக்கத்துலேருந்து வாக்கிங் அங்கே போய் பார்த்துருவேன் எப்படியாவது அப்படி. அப்புறம் அப்படியே அந்த கூட்டத்தில் போயிட்டு பண்ணு உட்காந்து வணக்கம் சார் அப்படி. சரி வணக்கம் மட்டும் வந்துடலாம், இதில் எங்கே இது பண்ண போகிறாரு பார்த்தா விடவே இல்லை. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார சொன்னார். வேண்டாம் சார் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு தான் அவர் பக்கத்தில் உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போண்டாமணி வந்து சார் உங்களை மாதிரி ஸ்டேஜில் வந்து ஆக்ட் பண்ணுவார், உங்களை மாதிரி இது பண்ணுவாருன்னா அவர் என்ன என்ன மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீடியாலாம் இருக்காங்க, இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் 11 மணிக்கு மேலே ஃபுல்லாக வந்து காமெடி தான் பார்ப்பேன், அதுவும் வடிவேலுடைய காமெடி தான் பார்ப்பேன். அப்புறம் அந்த முக்கியமாக இன்னொரு காமெடி சொன்னார், அந்த கூரை பிடிச்சிட்டு அப்படி வருவல்ல அது சொல்லுவார், அது ஆக்ஷன் பண்ணுங்க, அந்த கூரை பிடிச்சிட்டு வருவேன், அப்போ வந்து வடிவேல் சார் இது பண்ணுவேன், அதை சொல்லி ரொம்ப சிரித்து ரொம்ப ரசிச்சார். அதுதான் அவர் இது பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போச்சு. அந்த டைமில் அவர் இது எல்லாம் அதுக்கு வந்து எனக்கே நிறைய அனுப்பியிருந்தாங்க இந்த வீடியோ. இன்னும் போயிட்டு திடீர்னு வரும் அது வைரலாக திடீர்னு அந்த வீடியோ. கரெக்ட் சார். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயம் இந்த கதை சொல்லியிருந்த போது சொன்னீங்க, இந்த மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரியே நீங்கள் பண்ணி காமிப்பீங்க அப்படின்னு. எங்களுக்காக லைட்டாக பண்ணி காமிச்சிங்கன்னா எங்களுக்கும் அந்த மெமரிஸ்க்கெலாம் அப்படியே போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். இல்லை அந்த டான்ஸ் ஆடும்போது அவர் அந்த சில ஆக்ஷன்லாம் பண்ணுவார். அப்படி அந்த சாங்கோட பண்ணாங்க. வேற லெவல் சார். நான் அப்படியே விஜயகாந்த் சாரோட சாயலே அப்படியே டக்குன்னு வந்துட்டு போச்சு. சூப்பரா பண்ணீங்க. வா இது மாதிரி எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் சார் டக்குன்னு வரும்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் ஆடுறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆர்டிஸ்ட் பண்ணுவேன். ஆமாம். நான் இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சது நான் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில்சாமி, ராக்கெட் ரமணன், சினி ஜெயந்த் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை எல்லா நடிகர்களும் பேசுவாங்க. அதை தான் கொஞ்சம் இது பண்ணி ஏன் ஒரு பாடலுக்கு எல்லா நடிகர்கள் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு 20 ஆர்டிஸ்ட்டு அப்படி பண்ணுவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார், பிரபு சார், அதாவது வந்து அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் சந்தனகடத்தில் வீரப்பன், யாகுவா முனிவர், ராமராஜன் இதெல்லாம் பண்ணுவேன் நான். அதே மாதிரியே வடிவேலு சார் பற்றி கேட்டே ஆகணும். அவரோட காமெடியும் உங்களோட காமெடியும் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் டிவியில் வந்தாலே உட்காந்து இந்த காமெடி சீனை பார்த்தே ஆகணும்னு ஃபுல் ஃபேமிலியாக பார்த்து ரசிப்போம். இப்பயும் வடிவேலு சாரோட குரூப்பில் இருக்கீங்களா சார்? ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா குரூப் பிரிஞ்சிடுச்சு, வடிவேலு அவர்கள் வந்து இப்போ புது டீமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படிலாம் குரூப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் காமெடி பேசும்போது எல்லாமே உட்காந்து ஒரு 4-5 காமெடி ரைட்டர்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரினா இந்த மாதிரி. அப்போ பேசும்போது இவரும் வந்து அந்த சீன் சொல்லுவோம். அவர்கிட்ட சும்மா ஒரு இதுதான் லைன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து அவர் அந்த சீன்ஸ் வந்து பெருசாகி அது வந்து ஒரு உருவமாக கொண்டு வந்துடுவார், ஒரு சீன் வந்து அழகாக கொண்டு வந்துடுவார். அப்படி பேசும்போது அப்போயே அவர் ஆர்டிஸ்ட் சொல்லுவார், இந்த சீனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முத்துக்கலை பண்ணால் நல்லாயிருக்கும், அல்வாவாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பாவாலட்சுமி பண்ணால் நல்லாயிருக்கும், வெங்கடரா பண்ண அப்போ வந்து கிங்காங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சாரு பேசுவாங்க. அப்படி பண்ணதான் வந்து இது குரூப்பெலாம் ஒன்றும் கிடையாது. அவர் விவேக் சார் கூட அவங்க கூட ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அவருக்கு காமெடிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆளுங்க அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடுவாங்க. அதனால் வந்து அதனால் அப்படி இது பண்ணும். ஆனால் மாறி பண்ணியிருக்கேன். நானும் விவேக் சார் கூட பண்ணியிருக்கேன், வடிவேல் சார் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் மாறி பண்ணுவோம். குரூப்பெலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சீன் பேசும்போது அந்த அமைப்பு அது கரெக்டாக வந்து கிளிக் ஆகிடுது. இப்போ அவர் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ட்ராக் பண்ணுறதில்ல. இப்போ சார் இப்போ ஃபுல்லாக வந்து குணச்சத்திரங்களே பார்த்துருப்பீங்களா, மாமன் படத்துலேருந்து குணச்சத்திர வேடமாக பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணார். ஆனால் மறுபடியும் வந்து ட்ராக் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. லைஃப்லேயே வந்து ரொம்ப எமோஷ்னலான தருணம்னா எந்த தருணம்?
அந்த மாதிரி எதுவும் இல்லையா, அந்த மாதிரி தெரியல. எதுவுமே இருந்தது இல்லையா? ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி கூட சொல்லலாம் சார். லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமாகி ஆனந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர்னா தேசிய விருது வாங்கும்போது அந்த ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக எனக்கு வந்து இது பண்ண ட்ரை பண்ணேன் நான். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இது சொல்கிறேன், அறிவிப்பு வருது. இந்த மாதிரி வந்து தேசிய விருது டெல்லியில் உங்களுக்கு இது பண்ணாங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பர் செந்தில் ஒருத்தர் 2 பேர் தான் போனோம். போயிட்டு இது அன்றைக்கி முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஜனாதிபதி முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ரிஹர்சல்லாம் பண்ணாங்க. அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி அந்த விழா நடக்குது. எப்படி போய் நிற்கணும், அவங்க எப்படி போய் அவங்ககிட்ட அந்த இது ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக் மாதிரி வரும். ஒரு 54 பேரோ 64 பேரோ ஏதோ எல்லா இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலத்திலும் வந்து எல்லாமே மாற்றுத்திறனாளி தான். எல்லாருக்கும் வந்து விருது கொடுப்பாரு. அப்போ வந்து கேப் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு கேப் இருக்குது. அதில் வந்து கிங்காங்கோட டான்ஸ் சொல்லிட்டு அந்த ரஜினி பாட்டு எல்லாமே ரெடி பண்ணாங்க. எல்லாமே ரிஹர்சல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது டைமு கொடுக்கல. அதனால் அது பண்ணலை. ஆனால் அந்த விருது வாங்கிட்டு வந்த பிறகு ரூமில் வந்து அப்படி ஒரு அழுகை. ஓ! அவன் அந்த இந்த பாட்டு போட்ட மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு நான் பாட்டு போட்டு அது பாட்டுன்னு அப்படியே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. கடவுள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுது. தேசிய விருது டெல்லியில் போய் வாங்குறது நம்ம வந்து அது ஒரு பெரிய ஆண்டவனுடைய அருள் தான். அது வந்து அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர், அது மறக்க முடியாது. நீங்க சொல்லும் போதே தெரியுது சார், எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணம்ல அது. அது நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நண்பர் சொன்னாங்க 2-3 பேர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னுங்க. எங்கடா இது பண்ணுறது அப்படின்னு. அப்போது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நெப்போலியன் சார். ஓ! ஆமாம். அது அந்த அந்த இது கிடைச்சதுன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, ஒரு விருதாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அங்கே யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. கண்டிப்பா. அது ஆஸ்காராக இருந்தாலும் சரி, தேசிய விருதாக இருந்தாலும் சரி, எந்த விருதாக இருந்தாலும் அங்கே ஒரு ஆள் இருக்கணும். நிச்சயமா. இருந்தால் தான் நடக்கும். நிச்சயமா. புரியுதுங்களா? கண்டிப்பா சார். எல்லா விஷயத்துலையும். அடுத்த எய்ம் என்ன சார் உங்களுக்கு? ஆஸ்கரா? நமக்கு மக்களுடைய அன்பு ஆதரவு அதுவே எனக்கு விருதை விட தாண்டி இல்லை. ஒரு நம்ம இத்தனை வருஷம் ஆகுது, 36 வருஷம் இருக்குது. இன்னமும் இன்னைக்கு எங்கே போனாலும் தலைவா அண்ணே அப்படின்றாங்களா. இதை விட என்ன வேணும்? ஆமாம். ஒரு இதுவரை கலைஞருக்கு இதை விட என்ன வேணும்? அதுவே ஒரு இதுதானுங்க. எனக்கு நிச்சயமா சார். நம்ம ஸ்டேஜில் போனாவே அப்படியே பயங்கரமாக இது பண்ணுறாங்க. எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் ஃபோட்டோ எடுக்கிறது, இது பண்ணுறது. இதில் என்னென்னா குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் ரசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, மேஜிக்காக இருக்குது. சில பேர் வந்து சில பேர் இது பண்ணுவாங்க. குழந்தைங்கலேருந்து வயசானவர் வரைக்கும் யார் இருந்தாலும் ஒரு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, இது பண்ணுவாங்க. நான் அதை பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், படத்தில் பார்த்தேன், காமெடி பார்த்தேன், அப்படி எல்லாமே அந்த இதுவாக இருக்குது. அது ஒரு கடவுளுடைய மேஜிக் தான். கண்டிப்பா சார்.